வணக்கம். இன்றைய நாளுக்கான பரதியூடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு. அம்பாறையில் சிறுமியொருவரை தகாத முறைக்குட்படுத்திய குற்றச்சாட்டில் மௌலவியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். எருகம பகுதியைச் சேர்ந்த மௌலவியொருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். 14 வயது சிறுமியொருவரே இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த சந்தேக நபரான மௌலவி தப்பிச் சென்றிருந்த நிலையில் பின்னர் சட்டத்தரணி ஊடாக அம்பாறை நீதவான் நீதிமன்றில் சரணடைந்துள்ளார். இதனையடுத்து அவர் ஜூன் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அத்தோடு பிரதான சந்தேக நபருக்கு உதவியதாக தெரிவிக்கப்படும் மற்றொரு 21 வயதுடைய மௌலவியும் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை எரகம காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பசில் ராஜபக்ஷ தற்போது உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் விமான பயணத்தை தவிர்க்குமாறு மருத்துவர்கள் அவருக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் ஜாபாபேவர்த்தன தெரிவித்துள்ளார். பசில் ராஜபக்ஷ தற்போது பல மணி நேரங்களுக்கு விமான பயணத்திற்கு தகுதியற்றவர் என்பதை மருத்துவ அறிக்கைகள் தெளிவுபடுத்தியுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் ஜாபா அபேவர்த்தன குறிப்பிட்டார். வழக்கமாக ஒருவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறும் போது பிடியாணை பிறப்பிப்பது ஒரு சாதாரண நடைமுறையாகும். மேலும் பசில் ராஜபக்ஷ குணமடைந்தவுடன் திரும்புவதற்கு தயாராக இருக்கிறார் என்றும் லக்ஷ்மன் ஜாபா அபேவர்த்தன தெரிவித்தார். நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் ஜாபா அபேவர்த்தன மேற்கண்டவாறு தெரிவித்தார். கொழும்பு வெலிக்கடை பகுதியில் வாடகை கார் சாரதியொருவரிடம் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் கொழும்பின் வெலிக்கடை பகுதியில் கடந்த மே 29ஆம் தேதி அன்று நடைபெற்றுள்ளது. இதேவேளை கொள்ளையில் ஈடுபட்ட மற்ற நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை நடத்த 2 புலனாய்வு குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தேஞானசார தேரருக்கு எதிரான வழக்கின் விசாரணை திகதியை நிர்ணயிப்பது குறித்து நீதிமன்றம் உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளது. இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டதாக கூறி சட்டமா அதிபரால் ஞானசார தேரருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பூர்வாங்க வழக்கு விசாரணை மாநாட்டை நிறைவு செய்த மேல் நீதிமன்ற நீதிபதி புத்திக சி ராகல வழக்கின் விசாரணை திகதியை நிர்ணயிப்பதற்காக அதனை ஜூன் மாதம் 26ஆம் தேதி வரை அழைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். கொழும்பின் புறநகரான சிற்றுந்து ஒன்று அன்னதான வரிசையில் நின்றவர்களின் மேல் மோதியதில் 6 பேர் உயிரிழந்துள்ள கோரமான விபத்து குறித்து தற்போது பல விவரங்கள் வெளியாகியுள்ளன. இந்த விபத்தில் காயமடைந்த மேலும் 7 பேர் சிகிச்சைக்காக ஹோமாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவத்தில் 3 ஆண்களும் 3 பெண்களும் உயிரிழந்ததுடன் 7 பேர் காயமடைந்த நிலையில் ஹோமாகம வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பிலியந்தல வெவல பள்ளிய வீதியைச் சேர்ந்த 56 வயதான பிபி இந்திராணி என்ற பெண், அவரது 35 வயதான மகள் நவீஷா நிலாக்ஷி, அவரது 38 வயதான மருமகன் லசிகா பிரியங்கர நனியக்கரா மற்றும் உயிரிழந்த பெண்ணின் சகோதரரின் 15 வயதான மகள் ஆகியோர் உயிரிழந்துள்ளனர். இவ்வாறு உயிரிழந்தவர்களில் தம்பதியினரும் உள்ளடங்கியுள்ளதாகவும் பெண்ணும் அவரது கணவரும் அவிசாவிலையைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து நடந்தபோது இந்திராணியின் கணவர் தனது மகளின் மூத்த குழந்தையுடன் வாகனத்தில் இருந்ததாகவும் அவர்கள் உயிர் தப்பியதாகவும் கூறப்படுகின்றது. இந்த விபத்தினை ஏற்படுத்திய பிறகு வாடகை கார் சாரதி வாகனத்தை நிறுத்தாமல் சென்ற நிலையில் விரைந்து செயற்பட்ட போலீசார் கொடகம சந்திப்பில் சாரதியை கைது செய்துள்ளனர். இதன்போது சந்தேகத்திற்குரிய வாடகை கார் சாரதி மதுபோதையில் இருந்ததும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த விபத்து வேண்டுமென்று ஏற்படுத்தப்பட்டது என்றும் சந்தேக நபருக்கு வழங்கப்படக்கூடிய அதிகபட்ச தண்டனையான கொலை குற்றத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்த மேலதிக விசாரணை இன்றைய தினம் நடைபெற்றுள்ளதுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஹோமாகம நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். இதனையடுத்து ஜூன் 16ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டதால் ஏற்பட்டுள்ள நட்டத்தை ஈடு செய்யவும் அதற்கு பதிலாக மின் உற்பத்திக்காக அதிகளவில் எரிபொருளை பயன்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளதாலுமே அரசு எரிபொருள் விலையை உயர்த்தியுள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் அரசுகள் எரிபொருள் விலையை உயர்த்தும் போது அமைச்சர்களுக்கு தரகு பணம் சென்றதாக கூறப்பட்டது. இதனால் ஏற்பட்டுள்ள பெரும் நட்டத்துக்கு மத்தியில் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்காக நாளொன்றுக்கு பல லட்சம் லிட்டர் எரிபொருளை மேலதிகமாக எரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது.
தற்போதைய அரசு மக்கள் குறித்து எவ்விதத்திலும் சிந்திப்பதில்லை. விலைகளை அதிகரிப்பதற்கு அரசு எதற்கு என்று அன்று மேடைகளில் கேள்வி எழுப்பியவர்களே இன்று ஆட்சிக்கு வந்ததும் மக்களின் தலைமையில் அனைத்து சுமைகளையும் சுமத்துகின்றனர். நாடாளுமன்றத்தில் நான் பேசும்போது எனக்கு அருகில் வந்து நிற்கும் திசை காட்டி கட்சியின் 159 உறுப்பினர்களும் குறித்த வழக்கின் போது நீதிமன்றத்துக்கு வந்து அமர்ந்திருக்குமாறு சவால் விடுக்கின்றனர். இல்லையெனில் மேடைகளிலே தீர்ப்பு வழங்கும் உங்களுடைய ஜனாதிபதியிடமே இதனை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மாகாண சபைகளின் அதிகாரங்களின் நிதியம் ஜனாதிபதியின் 9 அரசியல் பிரதிநிதிகளான ஆளுநர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. அவர்களே மக்களுக்கு பொறுப்பு கூற கடமைப்பட்டவர்கள். இறுதியில் மக்களுக்கு பொறுப்பு கூற யாரும் இருக்க மாட்டார்கள். திசை காட்டி அரசு இன்னும் 1.5 ஆண்டுகள் நீடிக்குமா இல்லையா என்பதை சட்டப்பூர்வமாக தேர்தல் ஆணைக்குழுவும் மக்களுமே தீர்மானிக்க வேண்டும். அண்மையில் இலங்கைக்கு வந்த புதிய நிலக்கரி கப்பலும் தரமற்றது என நிராகரிக்கப்பட்டுள்ளது. ஊழலும் மோசடியும் தான் நிறைந்துள்ளது. அடுத்த நிலக்கரி கப்பலும் தரம் குறைந்ததாக மாறும் பட்சத்தில் குறித்த தோல்விகளை மறைப்பதற்காக என்னை மீண்டும் புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்ற நீதிபதி AG அலெக்ஸ் ராஜா பதுளை சிவில் மேன்முறையீட்டு மேல் நீதிமன்றத்திற்கு திடீரென இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளமை தொடர்பில் விசனம் வெளியிடப்பட்டுள்ளது. இவ்விடயம் தொடர்பில் கடந்த 29/5/2026 அன்று நடைபெற்ற ஜாழ் சட்டத்தரணிகள் சங்கத்தின் அவசர பொதுக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கமைய சங்கத்தின் செயலாளர் மணிவண்ணன் மற்றும் உபதலைவர் B ஜெயந்தன் ஆகியோரின் கையொப்பங்களுடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு 30/5/2026 தேதியிடப்பட்ட உத்தியோகபூர்வ கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. அவர் பொறுப்பேற்ற ஒரு மாதம் நிறைவடைவதற்குள் மே 31 முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்த இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளமைக்கு எவ்வித நியாயமான காரணங்களும் வெளிப்படுத்தப்படவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சில பேராணை மனுக்களில் எதிர்மனுதாரராக குறிப்பிடப்பட்டிருந்த வடமாகாண ஆளுநருக்கு எதிராக மேல் நீதிமன்ற நீதிபதி சில இடைக்கால உத்தரவுகளை பிறப்பித்திருந்தார். பின்னர் ரத்து செய்யப்பட்டு அது நீடிக்கப்படவில்லை. இந்த உத்தரவுகள் காரணமாகவே இந்த திடீரிட மாற்றம் நிகழ்ந்திருக்கலாம் என சங்கத்தின் உறுப்பினர்கள் நம்புகின்றனர். நீதிபதிகளை இடமாற்றம் செய்வது நீதி சேவை ஆணைக்குழுவின் முழுமையான அதிகார வரம்பிற்கு உட்பட்டது என்பதை ஏற்றுக்கொண்ட போதிலும் எவ்வித விளக்கமுமின்றி வெளிப்படைத்தன்மையற்ற முறையில் திடீரென வழங்கப்படும் இடமாற்றங்கள் மற்றும் அரசாங்கத்தின் நிறைவேற்றுத்துறையின் தலையீடுகளின்படி நீதித்துறையின் மீது பொதுமக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை சீர்குலைத்துவிடும் என ஜாழ் சட்டத்தரணிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. எனவே நாட்டின் தலைவர் என்ற ரீதியில் நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதுகாக்கும் பொருட்டு இந்த விவகாரத்தை முதன்மை பணியாக எடுத்துக்கொண்டு உடனடியாக விசாரணை செய்ய வேண்டும் என ஜனாதிபதியை சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இந்த விடயம் குறித்து நேரில் கலந்துரையாடுவதற்கு தங்களுக்கு அவசர சந்திப்பொன்றிற்கான சந்தர்ப்பத்தை வழங்குமாறு யாழ்ப்பாணம் சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. சோடா போத்தலுக்குள் வைட் டைமண்ட் ரக மதுபானத்தை கலந்து நேற்று முன்தினம் வெலிகடை சிறைச்சாலையில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அலுத்கமகேவை பார்ப்பதற்காக வந்த நபர் ஒருவர் சிறைச்சாலை அவசர விசேட அதிரடிப்படை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபரும் அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட தடை செய்யப்பட்ட பொருட்களும் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தற்போது சிறையில் உள்ள மஹிந்த சகபாடியான முன்னாள் அமைச்சரை பார்வையிட வந்த வேளை அவருக்கு மதுபானம் எடுத்து வந்த நபரே கைதாகியுள்ளார்.